ஹாய் எவ்ரிவன், வணக்கம் மக்களே. இப்படி சொன்னால் தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இங்கே வெல்கம் டு CWJ. நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து SBI ஜேயோட மெயின்ஸ் அப்பீர் ஆகிற எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷலாக ஒரு 2 லைவ் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டெஸ்ட் முடிஞ்சிருச்சு, செகண்ட் டெஸ்ட் போயிட்டே இருக்குது. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, டிஃப்ரெண்ட்டாக ஒன்று ட்ரை பண்ணலாம். டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த லைவ் டெஸ்ட்டோட அனலைசிஸ் கொடுக்கலாம். எக்ஸாம்ஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு அனலைசிஸ் கொடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு அனலைசிஸ் கொடுத்தா ஓகே இந்த மாதிரிலாம் அட்டன் பண்ணியிருக்கலாம், இந்த மாதிரிலாம் அட்டன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். எக்ஸாம்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பக்காவாக ஒரு ஐடியாவோட போகலாம் இல்லையா. அதுக்காக நம்ம ஒன்று ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம அதனோட அனலைசிஸ் பக்காவாக எட்டு வந்திருக்கோம். அதில் ஒரு குட் அட்டெம்ப்ட், இவ்வளோ போட்டிருந்தாவே குட் அட்டெம்ப்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே டீட்டெயிலாக கேட்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் கொண்டு வந்திருக்கேன். இது வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு அது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, டெஸ்ட் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது, டெஸ்ட் எடுத்தவங்களாம் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நம்ம டேரெக்டாக செஷனுக்குள்ளே போயிடலாம். இதுதான் அந்த டெஸ்ட். நம்ம வந்து 2 டேக்கு வந்து 2 ஷிஃப்ட் வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தோம். எல்லாமே என்ரோல் பண்ணி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக எடுக்கிறதுனால ஒரு சிலரால் டெஸ்ட்டு கரெக்டாக அந்த டைமுக்கு எடுக்க முடியல. அந்த இஷ்யூஸ்லாம் அப்கமிங்கில் நம்ம கரெக்ட் பண்ணிடலாம். சரியா? எஸ், அதே மாதிரி நம்மளோட கைட்லியில் பிகினர்ஸ் பேட்ச் 2.1 வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ போயிட்டுருக்கு. இதனோட அட்மிஷன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டே இருக்குது. 16th வந்து பார்த்திங்கன்னா கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க, எனக்கு பிகினர்ஸ் பேட்ச் தேவை, ஃபவுண்டேஷன்லாம் நான் வந்து பக்காவாக ஸ்ட்ராங் ஆகிக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா, ஒரு லைவ் செஷன் போகணும், எனக்கு வந்து ஒரு மென்டாரை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும், இந்த சின்ன சின்ன டவுட் செஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சின்ன சின்ன டவுட் கூட எனக்கு பக்காவாக வந்து பார்த்திங்க அப்படின்னா புரிகிற மாதிரி நான் வந்து தெரிஞ்சுக்கணும். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மென்டார்கிட்ட எந்த டைமுமே நான் கால் பண்ணால் எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து எனக்கு டவுட் கிளியர் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கும். அதே மாதிரி லைவ் செஷன்ஸ் நிறைய இருக்குது. ப்ராக்டிஸ் மார்க் நிறைய நம்ம கொடுக்க போகிறோம். உங்களோட ப்ராசஸே இதில் வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் பிகினர் பேட்ச் ஆல்ரெடி இருந்து கிளியர் பண்ணவங்களை கேட்டாவே தெரியும். பிகினர் பேட்சில் இருந்துமே கிளியர் பண்ணியிருக்காங்க, AFO எக்ஸாம்லாம் கிளியர் பண்ணியிருக்காங்க நம்மளோட கோட்டில். ஸோ அவங்கள கேட்டாவே தெரியும். அவங்க நிறைய வந்து வீடியோஸ்லாம் நமக்கு வந்து கொடுக்க போகிறாங்க. கோட்டில் வந்து பார்த்திங்கன்னா சேனல்ஸில் இருக்கும், வீடியோஸ்லாம் அவங்க கொடுத்துருப்பாங்க இப்போ கிளியர் பண்ணதுக்கப்புறம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஸோ 16th April கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆக போது. இதனோட ப்ரைஸ் எல்லாமே தெரியணும் அப்படின்னா கூகுள் ஃபார்ம் இருக்கும். இந்த வீடியோக்கு கீழே நம்ம கூகுள் ஃபார்ம் வச்சுருப்போம். அந்த கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள். ஃபில் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மென்டார்ஸ்கிட்டேருந்து கால் பேக் வரும். சரியா? எஸ், அதே மாதிரி தான் ரிப்பீட்டர் பேட்சும் பிகினருக்கு அடுத்த லெவல். நான் ப்ரிலிம்ஸ்லாம் கிளியர் பண்ணிடுறேன், மெயின்ஸில் தான் வந்து எனக்கு லேக் ஆகுது அப்படின்னு இருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எப்பயுமே ப்ரிப்பேர் பண்ணுறது ரிப்பீட்டர் பேட்ச் தான். இதுவும் சேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து 21 ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கு ஒரு ஆஃபர் நம்ம கொடுத்துருக்கோம். 15th April பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா ருத்ரா DI புக், அது தெரியும் உங்களுக்கு, மீனாட்சி மேம் ப்ரிப்பேர் பண்ணி அவங்களோட கைடன்ஸில் ரெடி பண்ண ருத்ரா DI புக் அவங்களுக்கு வந்து ஃப்ரீயாக கொடுத்துருவோம். இது வந்து உங்களுக்கு கொரியரில் வந்துடும். ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதனோட வேலிடிட்டியுமே 31st 2026. தேவைப்படும் போது இதனோட வேலிடிட்டி இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. சரிங்களா? இதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா கூகுள் ஃபார்ம் வச்சுருப்போம். அதே சேம் கூகுள் ஃபார்ம் தான். அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணிங்கன்னா மென்டார் சைட்லேருந்து உங்களுக்கு கால் பேக் வரும். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்ககிட்ட டவுட் கிளியர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதை அக்சஸ் பண்ணிக்கலாம். சரியா? நெக்ஸ்ட்டு இன்னைக்கு டெஸ்ட்டோட கரண்ட் அஃபேர். இந்த கரண்ட் அஃபேரில் மேஜராக எந்தெந்த மந்த்தில் இருந்தது அப்படின்னா நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், இந்த 5 monthsலேருந்துமே கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக எந்த மந்த்லேருந்து கேட்டிருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு லாஸ்ட் 3 monthsனால் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், இந்த மந்த்லேருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதனோட லெவல் எப்படி இருந்தது அப்படின்னா ஈஸி டு மாடரேட்டாக இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம எக்ஸாம்ஸ் முடிச்சவங்ககிட்ட அனலைசிஸ் கேட்டதில் அவங்க சொன்னாங்க. எனக்கு ஒரு சிலர் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, நான் படிக்கலை, ரிவைஸ் கரெக்டாக பண்ணல, படிச்சிருந்தா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த லெவல் வந்து பார்த்திங்கன்னா ஈஸி டு மாடரேட் தான். ஒரு சிலர் என்ன சொன்னாங்கன்னா ஈஸியாக தான் இருந்தது அப்படியே சொன்னாங்க. ஸோ அந்த லெவல் தான் கொஸ்டின் செட் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கிலீஷ் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி இருந்திருக்கு அப்படின்னா ஒவ்வொரு இதாகவே போயிடலாம். ஃபஸ்ட்டு எரர் ஸ்பாட்டிங் கேட்டிருக்காங்க. அந்த எரர் ஸ்பாட்டிங்கில் இன்கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இன்கரெக்ட் பார்ட் எதுன்னு ஃபைன் பண்ணணும். அதில் வந்து 5 கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. RCயில் 7 கொஸ்டின்ஸ். சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட்டில் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஒரு பார்ட் A வந்து கரெக்டாக தான் இருக்கும், ரிமைனிங் பார்ட் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணுற மாதிரி ஒரு 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சென்டென்ஸ் கம்ப்ளீஷன்ஸில் 4 கொஸ்டின். ப்ளேஸ் ரிப்ளேஸ்மெண்ட்டில் 2. வேர்டு யூசேஜ், ஒரு வேர்டு கொடுத்துட்டு ஒரு 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு அதை ஃபாலோ பண்ணி நம்ம ஃபைன் பண்ணுற மாதிரி இருக்கு இல்லையா, அது கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அதில் வந்து 3 கொஸ்டின். கனெக்டர்லையுமே ஒரு 3 வேர்ட்ஸ் இருக்கும், அதை கனெக்ட் பண்ணுற மாதிரி வரும் இல்லையா, அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 கொஸ்டின். ஆட் சென்டென்ஸ் ஃபைண்டிங், ஒரு ஆட் சென்டென்ஸ் ஃபைண்டிங் ஆட் ஒன் அவுட் மாதிரி தான். ஒரு ஆப்ஷன்ஸில் ஒரு 4 வச்சுருவாங்க, 5 இருக்கும். அதில் எது மட்டும் ஆடாக இருக்குது, அந்த ஆப்ஷன்ஸுக்கு மேட்ச் ஆகலை அப்படின்னு ஃபைன் பண்ணுற மாதிரி ஒரு 3 கொஸ்டின்ஸ் இருக்குது. திரும்ப எகைன் ஒரு RC பேஸ் பண்ணி ஒரு 8 கொஸ்டின்ஸ் இருந்திருக்கு. இன்அப்ராப்ரியேட் வேர்டு, இந்த ஒரு என்ன சொல்கிறது நமக்கு தெரியும் இல்லையா, மிஸ்பெல்ட்லாம் வரலையா, அந்த மிஸ்பெல்ட்டில் இன்அப்ராப்ரியேட் வரலையா, அதில் இன்அப்ராப்ரியேட் வேர்டு மேட்ச் பண்ணி
ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் இருந்திருக்கு. இதில் வந்து மோஸ்ட்டாக எல்லாரும் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா ஆர்சி கொஞ்சம் ஈஸியாக இருந்தது, ஆர்சி போடுற மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. ஆர்சி கொஞ்சம் டஃப்பாக இருக்கும், ஆனால் இந்த ஷிஃப்ட் ஒன்ல ஆர்சி கொஞ்சம் ஈஸியாக இருந்தது, இங்கிலீஷ் கொஞ்சம் டூவபிளாகவே இருந்தது, ஓரளவுக்கு போட்டுடலாம், கொஸ்டின்ஸ் வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணணும், கிராமட்டிக்கலாக இருந்தது, இந்த மாதிரி வெவ்வேறு டைப்பாக வந்து பார்த்திங்கன்னா அனாலிசிஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இங்கிலீஷ் இருந்திருக்கு இந்த லைவ் டெஸ்ட்டில். எஸ், நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா குவான்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டபுள் பை சார்ட் பேஸ் பண்ணி ஸ்ட்ரைக் ரேட் பேஸ்ட் கிரிக்கெட் பேஸ்டு ஸ்ட்ரைக் ரேட் இருக்கும் இல்லையா, அதை பேஸ் பண்ணி ஒரு 5 கொஸ்டின்ஸ் இருந்திருக்கு. ப்ளஸ் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் 3 கொஸ்டின். நார்மல் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் தான் கொஞ்சம் வேரியபிள் பெருசாக இருக்கும், அது வந்து 3 கொஸ்டின். கேஷ்லெட் ஈக்குவேஷன் பேஸ் பண்ணி ஒரு 5 கொஸ்டின். இந்த கேஷ்லெட் ஈஸியாக தான் இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கேஷ்லெட்டை பிக் பண்ணியிருந்தால் போட்டலாம், அந்த மாதிரி தான் இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. அதுலேருந்து ஒரு 5 கொஸ்டின். நம்பர் சீரியஸ் 1 சீரியஸ் 2 கொடுத்துட்டு அதில் ஏபி எங்கேயாவது மிஸ் ஆயிரும் இல்லையா, மிஸ்ஸிங்காக இருந்தால் ஏபி, ராங்காக இருந்தாலும் ஏபின்னு இருக்கும். இதுக்கு ஏன்னு எடுத்துக்கோங்க, பின்னு எடுத்துக்கோங்க, அதை வந்து மல்டிப்ளை பண்ணுங்கள், ஆட் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்துருவாங்க இல்லையா, அதை பேஸ் பண்ணி ஒரு 3 கொஸ்டின்ஸ் இருந்திருக்கு. குவான்டிட்டி பேஸ்டு சம்ஸ் வந்து 3 கொஸ்டின், குவான்டிட்டி 1 குவான்டிட்டி 2 பேஸ் பண்ணி ஒரு 3 கொஸ்டின்ஸ் இருந்திருக்கு. ப்ளஸ் டேபிள் டிஐ வேரியபிள் பேஸ் பண்ணி டேபிள் கொடுத்துட்டு வேரியபிள் பேஸ் பண்ணால் எக்ஸ் பேஸ் பண்ணி எக்ஸ் ஒய்லாம் மிக்ஸ்டு, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஈக்குவேஷன் பேஸ் பண்ணி வரும் இல்லையா, அதுதான் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 கொஸ்டின். அப்ராக்சிமேஷன்லேருந்து ஒரு 4 கொஸ்டின் வந்திருக்கு. அப்ராக்சிமேஷன் கொஞ்சம் லென்த்தியாக இருந்தது அப்படின்னாங்க, ஆனாலுமே போட்டுடலாம் அப்படின்னாங்க. டேட்டா சஃபிஷியன்சி 5 கொஸ்டின், டேட்டா சஃபிஷியன்சிலேருந்து மட்டும் 5 கொஸ்டின்ஸ் மோஸ்ட்டாக எஸ்பிஐயில் கேட்கறது தான். அதே மாதிரி கேஷ்லெட் இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர் பேஸ்டு ஒரு 3 கொஸ்டின். இந்த இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கேஷ்லெட் போடுற மாதிரி தான் இருந்திருக்கு. அதாவது கேஷ்லெட்டா அப்படின்னு சொல்லி நம்ம விட்டுட்டு போயிடும் இல்லையா, ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேஷ்லெட் எடுத்திருந்தீங்க அப்படின்னா நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்கலாம். அடுத்தது ரிமைனிங் எல்லாம் அரித்தமெட்டிக் ஒரு 14 கொஸ்டின்ஸ் பக்கம் இருந்திருக்கு. அரித்தமெட்டிக் பார்ட்டில் மெயினான விஷயங்கள் என்ன அப்படின்னா நம்ம படித்து பார்க்கும்போது ஈஸியாக தெரியும் இல்லையா, அதெல்லாம் எடுத்து போடலாம்னு நினச்சி போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் மாடரேட்டாக இருந்தது, கால்குலேஷன்லாம் கொஞ்சம் லென்த்தியாக இருந்தது, ஆனால் ஆன்சர் ஈஸியாக தான் கிடச்சிரும், ஆனால் கால்குலேஷன் லென்த்தியாக இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரிங்களா, இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா குவான்ஸோட பார்ட் இருந்திருக்கு. அடுத்தது நெக்ஸ்ட் செக்ஷன் ரீசனிங். ஃபைனலாக ஓகேவா, ரீசனிங்குள்ளே வந்துட்டோம். ரீசனிங் எப்படி இருந்தது அப்படின்னா சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்லேருந்துமே வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு 3 சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்லேருந்து கேட்டிருக்காங்க. லீனியர் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், ரெக்டாங்குலர் சீட்டிங், அது வேரியபிள் பேஸ்டு. இந்த லீனியர்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா இயர் பேஸ் பண்ணி எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் இன்னொன்று என்ன பண்ணால் அன்னோன் லீனியர் ஃபேசிங் சவுத் சர்டைன் நம்பர் பேஸ் பண்ணியிருக்கோம், அதுலேருந்து ஒரு 3 கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ப்ளஸ் லாஜிசம் 2 கொஸ்டின். இன்புட் அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க 5 கொஸ்டின்ஸ். கொஞ்சம் ட்ரிக்கியாக இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. இன்புட் அவுட்புட் எடுத்தால் கொஞ்சம் டைம் வேஸ்ட் ஆயிரும், டக்குன்னு பார்த்துட்டு அதை கண்டுபிடிக்க முடியலனா ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்தது போகிறதே பெட்ரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. மிஸ்லேனியஸ் நம்பர் பேஸ் பண்ணி லெஃப்ட் ரைட்டு அதை அரேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லையா, அதுலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்களாம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா சஃபிஷியன்சி 2 கொஸ்டின்ஸ். பசல்ஸில் மந்த் வித் டேட் வேரியபிள் பேஸ்டாக ஒரு 5 கொஸ்டின்ஸ். ரேங்கிங்லேருந்து ஒரு 2 கொஸ்டின். கிரிட்டிக்கல் ரீசனிங்லேருந்து ஒரு 10 கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. மோஸ்ட்டாக எல்லா கிளர்க் எக்ஸாம்ஸ்லையுமே ஐபிபிஎஸ் கிளர்க்காக இருக்கட்டும், எஸ்பிஐ கிளர்க்காக இருக்கட்டும், பிஓ எக்ஸாம்ஸ் எல்லாம் கிரிட்டிக்கல் ரீசனிங் ஒரு 7 to 10 கொஸ்டின்ஸ் கேட்டுருவாங்க. ஸோ இங்கே ஒரு 10 கொஸ்டின்ஸ் இருந்திருக்கு. கோடட் பிளட் ரிலேஷன் 3 கொஸ்டின் இருந்திருக்கு. இந்த கோடட் பிளட் ரிலேஷனுமே கொஞ்சம் ட்ரிக்கியாக இருந்தது, கோடட் பேஸ்டாக கண்டுபிடிக்கிறதுனால அப்படின்னு சொன்னாங்க. சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பார்த்தாச்சு. இன்இக்வாலிட்டியில் கோடட் பேஸ் பண்ணியுமே ஒரு 2 to 3 கொஸ்டின்ஸ், ப்ளஸ் நார்மலாகவுமே ஒரு 5 கொஸ்டின்ஸ். அந்த நார்மலாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கன்க்ளூஷன்ஸில் 3 to 4 வச்சு கேட்டிருக்காங்க. சரிங்களா, டிஸ்டன்ஸ் அண்ட் டைரக்ஷன்ஸ் வந்து 2 கொஸ்டின் வந்திருக்கு. இந்த மாதிரி தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க இன்றைக்கி ஃபஸ்ட் லைவ் டெஸ்ட்டில். சரியா, இதுதான் கொஸ்டின்ஸ். இதனோட லெவலுமே நம்ம கேட்கும் போது எல்லாரும் என்ன சொன்னாங்க அப்படின்னா குட் அட்டெம்ப்ட், இதுதான் நமக்கு கொடுத்துருக்கோம். குட் அட்டெம்ப்ட் இந்த அளவுக்கு கொடுக்குற மாதிரி தான் இருந்தது. ஜிகே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 21 to 27 மோஸ்ட்டாக படித்தவங்க எல்லாராலையுமே கொடுக்க முடியும், கண்டிப்பாக கொடுத்துடலாம் ஜிகேல, அப்படி தான் சொன்னாங்க. அடுத்து இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா 14 to 20 கொஸ்டின் செலெக்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கொஸ்டினை செலக்ட் பண்ணி போட்டால் 14 to 20 பாசிபிள்னு சொன்னாங்க. கொஸ்டினை கரெக்டாக செலக்ட் பண்ணாமல் போயிட்டால் இதை விட கம்மியாகவும் அட்டெம்ப்ட் போகலாம். குவான்ஸுமே கொஸ்டினை கரெக்டாக செலக்ட் பண்ணி கேஷ்லெட்லாம் கரெக்டாக போட்டு இந்த குவான்டிட்டி 1 குவான்டிட்டி 2 டேட்டா சஃபிஷியன்சி அப்ராக்சிமேஷன் இந்த நம்பர் சீரியஸ் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனில் ஒரு 3 கொஸ்டின், நம்பர் சீரியஸில் வந்து 3 கொஸ்டின், ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேஷனில் ஒரு 4 கொஸ்டின். இதே செலக்ட் பண்ணியிருந்தாவே 10 கொஸ்டின்ஸ் போட்டுருக்கலாம். கரெக்டாக கொஸ்டின் செலெக்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் எடுத்த உடனே டிஏ இருக்குது, ஒரு 5 கொஸ்டின் இருக்கும், 4 கொஸ்டின் இருக்குன்னு போட்டிருந்தா அட்டெம்ப்ட் குறைஞ்சிருக்கும். கரெக்டாக கொஸ்டினை செலக்ட் பண்ணியிருந்தால் இந்த அட்டெம்ப்ட் பாசிபிள். ரீசனிங்குமே வந்து பார்த்தீங்கன்னா 15 to 25 அட்டென்ட் பண்ணலாம். பிலோவாக ஒரு 15 கரெக்டாக சூஸ் பண்ணணும். நம்ம எப்பயுமே சொல்கிறது தான், எல்லாருமே மோஸ்ட்டாக எல்லா எஜுகேட்டர்ஸுமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மிஸ்லனைஸ் ஃபஸ்ட்டு போடு, பஸ்ஸில் அப்புறமா போட்டுக்கலாம். ஏன்னா மிஸ்லனைஸ் பார்ட் தான் உங்களுக்கு ஸ்கோரை எடுத்து கொடுக்கும். ஏன்னா இது மெயின்ஸ் எக்ஸாமு, நீங்கள் எல்லாமே போட்டு ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ண போகிறதில்ல, மெயின்ஸு கரெக்டாக போட்ட அப்படின்னா உனக்கு நல்ல ஸ்கோர் வரும். எஸ்பிஐ பொறுத்த வரைக்கும் நார்மலைசேஷன் இருக்குது. ஸோ எல்லா ஃபேக்டர் இருக்கிறதுனால அந்த மாதிரி செலக்ட் பண்ணுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி செலக்ட் பண்ணியிருந்தால் 15 to 25 போடலாம் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஓவராலாக ஒரு 62 to 80 இந்த செட்டை பொறுத்த வரைக்கும் 62 to 80 போட்டிருந்தீங்கன்னாவே உங்களுக்கு நல்ல ஸ்கோர் வந்திருக்கும். ஒரு அக்யூரசி மெயின்டைன் பண்ணியிருந்தா இந்த லெவலுக்குள்ளே
ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று எக்ஸ்ட்ரா போட்டுட்ருக்கலாம். அவங்களுக்கு தான் கொஞ்சம் அட்டெம்ப்ட் கூட போட்டுருப்பாங்க. ஆனால் அக்யூரஸியாக போகணுன்னா 62 to 80 பக்காவாக போடலாம். அப்படி தான் இந்த ஷிஃப்ட் இருந்திருக்கு. சரிங்களா? ஓகே, எக்ஸாம்ஸ் இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணவங்க கண்டிப்பாக இதில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டெஸ்ட் எப்படி இருந்தது, இதனோட இன்டர்பேஸ் எக்ஸாம் லெவலில் வச்சுருந்தாங்க, அது எப்படி எடுக்கிறதுக்கு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? இதே மாதிரி அடுத்த ஷிஃப்ட்டோட அனாலிசிஸுமே நம்ம உங்களுக்கு கொடுக்கலாம். ஃபைனலாக இந்த நார்மலைஸ் ஸ்கோர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு வந்து கார்த்திக் சார் சைட்லேருந்து ஒரு வீடியோவாக கொடுத்துருவாங்க. இதுக்கு வீடியோ எக்ஸ்ப்ளனேஷனுமே கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேபி அதுவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? அதையுமே யூஸ் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் CWJலையுமே ராயல் பாஸ் ஆஃபர் இருக்குது, அதையுமே பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க்குமே என்னோட டிஸ்கிரிப்ஷனில் வைப்பாங்க, அதையும் பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஆல்.